ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இண்டிகேட்டர் பற்றின விஷயங்கள் பேச போகிறது இல்லைங்க. ஸோ இண்டிகேட்டர் வந்து ஒரு பக்கம் இண்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அது வந்து ஷீட்டில் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஷீட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து அப்டேட் ஆச்சு, அந்த ஸ்டாக்ஸ் நம்ம என்னென்ன இடங்கள்ல நம்ம வந்து அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், அது எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கு, ஈவன் என்னென்ன ட்ரேட்ஸ் வந்து லாஸில் முடிஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட் வந்து ட்ரேட் டுடே டுகெதர் மட்டும் இல்லைங்க, ட்ரேட் ஸ்மார்ட் டுகெதர். இது நமக்காக கிரியேட் பண்ண ஷீட் தான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கிரியேட் பண்ண ஷீட். ஸோ நான் வந்து மார்க்கெட்டை பார்க்குற விதத்தை இந்த ஷீட்டை நான் வந்து உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீட் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்க விஷயம் வந்து காலையில் காப்பர் வந்து பையிங் சான்ஸ் இருந்தது. ஆனால் வந்து இந்த பாட்டம் பீக் அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு அந்த பையிங் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கான பிரேக் அவுட் ஆச்சு நடந்திருக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு அந்த 5 மினிட்ஸ்க்கான பிரேக் அவுட் வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல நடக்கல. ரெண்டாவது வந்து எப்பயுமே ஒரு பெரிய கேண்டிலா இருந்தா எனக்கு ரிஸ்க் வேல்யூ அதிகமா இருக்கும். நான் அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிப்பேன். ஸோ ஓவராலா இது 2% மேல இருந்தது. ஸோ அதனால அவாய்ட் பண்ண அதுக்கும் மேல அந்த 5 மினிட்ஸ்க்கான பிரேக் அவுட்டும் நடக்கல. சரிங்களா? ஸோ இப்படிதான் நான் ஷீட்டை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பெட்டர் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த கோணத்துல பாருங்க. அண்ட் தென் இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பையிங்கான ஸ்டாக்ஸ் வந்து எந்த இண்டிகேஷனும் இல்லை. அதே மாதிரி ஈவன் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ்க்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கல. சரிங்களா? இன்னைக்கு கிடைச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் ஸ்டாக்ஸ் மட்டும் கிடைச்சது. ஸோ செல்லிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கேஸ்ட்ரால் இந்தியா இருக்கு அப்படின்னா, எக்ஸாக்டா பிரைஸ் 191.12. அந்த பிரைஸ் பிரேக் அவுட் ஆனதும் நமக்கு வந்து செல் இண்டிகேஷன் வந்து இந்த ஷீட்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ கேஸ்ட்ரால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எக்ஸாக்டா நான் சொன்ன ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 191 இல்லைங்களா? ஸோ இது ஆப்ஷன் ப்ரைஸ் நான் மறைச்சிடுறேன். ஏன்னா அது வந்து ஆப்ஷனுக்காக கிரியேட் பண்ணது. ஸோ இது வந்து கேஷ் ட்ரேடிங். நம்ம வந்து தினசரி ஈக்விட்டிலையும் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும், சின்ன சின்ன லாபமா. ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸாக்டா ப்ரைஸ் வந்து 191.12. இந்த ப்ரைஸ் பிரேக் ஆகும்போது நமக்கு இந்த ஷீட்ல இண்டிகேஷன் வந்துருக்கும். இது வந்து அதிகப்படியான செல்லிங்கான மொமெண்டம்ல இருக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ இதுல நம்ம போயிட்டு நம்மளோட குவாலிட்டி நம்ம இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோட நம்மளால ஈஸியா வெளியே வந்திருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் பாட்டுக்கு ஸ்பீடா போறேன்னு நினைக்காதீங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்த வீடியோக்கள்ல நான் தெளிவா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ புரியாதவங்க பெட்டர் நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் பாருங்க. இது வந்து டெய்லி அப்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஷீட்ல என்ன இண்டிகேட் பண்ணாங்க, ஸோ அது வந்து எந்த மாதிரியான மூமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்கன்றத பத்தி தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து செல்லிங்கான பாயிண்ட் வந்து 232.53. ஸோ எக்ஸாக்டா அந்த 232.53 பிரைஸ் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு இதுல இண்டிகேஷன் வந்திருக்கும். ஆனா என்னன்னா 2.25க்கு மேல கிடைச்சது, 245க்கு மேல கிடைச்சதுனால பெட்டர் இது வந்து நம்ம ட்ரேட் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா இது ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து கேஸ்ட்ரோல் கிடைச்ச மாதிரி பிகினிங் மார்னிங்கே கிடைச்சிருந்ததுன்னா எண்ட் ஆஃப் டே வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது வந்து நாள் முடியும் போது தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சரி, இதுல இன்ஸ்டன்டா வருது பெரிய மூவ், இந்த மாதிரி ஒரு ஸ்பைக்ல மூவ் ஆனதுக்கப்புறம் எப்படி சார் நம்ம உள்ள போறது அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் ட்ரேட்ஸ் கிடையாதுங்க. நான் இங்க பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே நான் வந்து கோட் பண்ணி நான் ஆல்கோல தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஃபர்தர் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 232ல இருந்து டவுன்ஃபால் நடந்திருக்கு. அண்ட் தென் அடுத்த ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ஐஇடிஎஃப். ஸோ மோர் தென் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கே நமக்கு இந்த இண்டிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சு, மார்னிங் இண்டிகேஷன் வந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோட டே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அடுத்த ஸ்கிரிப்ட். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 o'clock பக்கம் தான் நமக்கு இந்த ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள போயிருந்தாலுமே அது ப்ராஃபிட்டபிள் தான். இன்கேஸ் அது ஆல்கோவா இருந்ததுன்னா பெட்டர் ப்ராஃபிட். நமக்கு இண்டிகேஷனுக்கு அப்புறம் கிடைச்சது அப்படின்னா இந்த ஷீட்டை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு மினிமம் ப்ராஃபிட் ஆச்சு நமக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அடுத்தது ஸோ இதுவும் வந்து நமக்கு மார்னிங் இண்டிகேஷன் இருந்தது.
இந்த ஸ்கிரிப்டும் அதாவது எனக்கு வந்து இந்த நேம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. நான் வந்து நேம பார்த்து நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கான செட்டப் கிளியரா இருக்கா? எனக்கான டைரக்ஷன் தெளிவா இருக்கா? வாட் எவர் இட் இஸ் நான் அத யோசிக்காம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து இடிஎஃப் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ எதுவா இருந்தாலும் நம்மளோட முதலீடு ஒண்ணுதான். ஸோ அந்த அடிப்படையில நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும், எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டர் ப்ராஃபிட்ல நமக்கு கிடைச்சிருக்கும். என்னன்னா நீங்க இன்ட்ராடே லிவரேஜஸ் யூஸ் பண்ணும்போது, இப்ப இங்க இருந்து ஆல்மோஸ்ட் நீங்க இந்த இந்த பிரைஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ₹72 எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்கன்னா, இது வந்து மோர் தென் 1 1/2 பைசா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா முடிஞ்சிருக்கு. அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு பெட்டர் ப்ராஃபிட் தான். ஏன்னா நீங்க 1% அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 70 காசு வரும். இதுல 2% கிடைச்சிருந்தா கூட ஓவராலா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ₹10,000 இந்த ஸ்கிரிப்ட் வாங்கியிருக்கோம்னா ₹1000 ஈஸியா நம்மளால ஏர்ன் பண்ணிருக்க முடியும். ஈவன் நீங்க ₹1000 வாங்கியிருந்தீங்கன்னா ₹100 வந்து பெட்டரான ப்ராஃபிட் தான். ஒரு நாளைக்கு 10% அப்படின்றது ஒரு பெரிய ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ நான் லிவரேஜ பேஸ் பண்ணி கால்குலேட்டர் தான் சொல்றேன். அண்ட் தென் நைகா. இது வந்து F&O லிஸ்டிங்ல வந்த ஸ்கிரிப்ட்டுங்க. ஸோ இதையும் நான் மார்னிங்கே பார்த்தேன். நல்ல மொமெண்டம் இருந்தது. ஸோ 255ல என்னோட சில நண்பர்களுக்கு நான் இண்டிகேஷன் குடுத்திருந்தேன். ஆம் இமேஜஸ் வேணா நான் என்னால காட்ட முடியும். பிஃபோரா ஓகே. ஆப்ஷன் பிரீமியம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லி சில பேர் நான் சஜஷன் குடுத்திருந்தேன். ஸோ நான் கேஷ்ல பண்ணியிருந்தாலும் அது ப்ராஃபிட் தான். அண்ட் தென் அகைன் செட். இதுவும் ஒரு டைப்பான ETF தான் நினைக்கிறேன். எஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங்கே பார்த்தேன். எக்ஸாக்ட்டா இந்த ஏரியால பிரைஸ் பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ ஓவராலா எண்ட் ஆஃப் த டே வந்து 2, 3% மேல இது டவுன் ஃபால் இருந்தது. ஓவராலா 1% அப்படின்னா கூட ₹7. ஸோ 732 730ல இருந்து உங்களுக்கு ₹15னா கூட மோர் தென் 10% வந்து ஈஸியா ஆட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதாவது மார்க்கெட் வந்து அகைன் அண்ட் அகைன் நான் சிம்பிளா சொல்ல வர விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டோட போக்கு எந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபேவரான ட்ரேட்ஸ் வச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ட்ரேட்ஸ் வந்து லாபகரமா முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ என்னோட வேண்டுகோளும் அதான். மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஃபேவரான ட்ரேட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிடைச்ச இண்டிகேஷன்ல நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ ஃபர்தரா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல, ஸோ இந்த ஷீட்ல என்ன இண்டிகேட் பண்ணுது? ஸோ இது லைவ் மார்க்கெட்ல சரி இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுறீங்க. இன்கேஸ் லைவ்ல தான் இது என்ன டைமிங்கோட வந்துச்சுன்னு நாங்க எப்படி இத நம்புறது? அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸும் நான் பண்றேன். ஸோ லைவ் மார்க்கெட்ல நீங்க வந்து ஈஸியா அந்த ஷீட்ட நீங்க யாரெல்லாம் அக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு தெரியும் இதோட ரியாலிட்டி. ஸோ லைவ் மார்க்கெட்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் பிரேக் அவுட் ஆகும்போது எக்ஸாக்ட்டா இண்டிகேட் பண்ணும். ஸோ ஃபர்தரா நம்ம டெசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இத பத்தின அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நான் ஃப்ரீ கிளாஸஸும் குடுப்பேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்றது? இந்த ஷீட் எப்படி யூஸ் பண்றது? ஸோ எவ்ரி டே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மினிமம் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது? அப்படின்ற கிளாஸஸ் வந்து இருக்கும். கிளாஸ் அப்படின்னா உடனே பெய்டு கிளாஸ் நினைச்சிடாதீங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் கிளாஸஸ் வந்து எங்கிட்ட பெய்டு இருக்காது. ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம தினசரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ல அப்கமிங் டேஸ்ல பண்ணலான்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சொல்றேன். அண்ட் தென் நிறைய பிகினர்ஸ்க்கு இந்த இந்த மாதிரியான பதிவுகள் போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில நண்பர்களுக்கு சென்ட் பண்ணுங்க. அவங்க மத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நன்றி. வணக்கம்.